மழலை தமிழ் முதலாவது நாள் பாடம் வட்டம் வரைவோம். பாருங்க, பிள்ளைகள் வட்டம் வரைய போறாங்க. எப்படின்னு சொன்னால், முதலாவது ஆனா கேள்வியில 2 வட்டம் வரைஞ்சிருக்கு. வரைஞ்ச இடத்துல பாருங்க 2 கோடு போட்டிருக்கு. என்னன்னு சொன்னா 2 அவங்களுக்குரிய எல்லை குறிச்சிருக்கு. இதுக்குள்ளதான் வரையணும்னு வரைச்சிருக்கு. வட்டத்தை வலஞ்சுழியா வரைய பழக்குங்க பிள்ளைக்கு. அப்ப 2 வட்டத்தை என்ன செய்யும், உள்ள வலஞ்சுழியா பழகும். வலஞ்சுழியா பழகி போட்டதுக்கு பிறகு பாருங்க, அவங்க கண்டிப்பா பெர்ஃபெக்டான வட்டம் ஒன்றை உருவாக்க மாட்டாங்க. ஏன்னா பிளே ஸ்கூல்ல பழகி இருப்பாங்க தான், படம் வரைய இது வரைய பழகி இருப்பாங்க. இங்க முறைமையாக எப்படி அதை வரைகிறதுன்றதை நாங்க பழக யோசிக்க அவங்கள சரியா வரைஞ்சிருக்க மாட்டோம். அதுக்காக நீங்கள் சொத்திக்கு வரைஞ்சு போட்ட வளைவா வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசக்கூடாது. இது குழந்தையின் முதல் உருவாகும். அது சரியா பெர்ஃபெக்டா வரையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இப்பதானே கற்றுக் கொடுக்க போறோம், அதை கற்றுக்குட்டி வலஞ்சுழியா வட்டம் வரைய பழக்குங்க. அதே நேரம் அது இந்த வட்டம் இப்படி வரையல வந்து அப்படி வட்டமா உருவாகாது. ரெண்டும் க்ரோஸ் பண்ணி சிலவள பூர்த்தி அடையாது, அல்லது ஓவல் ஷேப்ல இருக்கும், அல்லது சதுரம் மாதிரி இருக்கும், சிலவள ட்ரையாங்கிள் முக்கோணமாக கூட அது இந்த வட்டம் வரும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது குழந்தையின் முதல் உருவாக்கம். நீங்கள் அது இருக்கட்டும், அப்படியே சரி போடுங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய கரெக்ஷன் இதுக்கு நேர வரையணும்ன்ற அந்த எல்லைக்குள்ள வரையணும்ன்ற விஷயத்த மட்டும்தான் இந்த ஆனா வர லைன்ல நீங்க கற்றுக் கொடுக்க போற விஷயம். ஓகே, ஆவண்ணா வர லைன்ல பாருங்க 3 வட்டங்கள் வரைஞ்சிருக்கு. இதுக்கு நீங்க அந்த பாக்ஸ் பார் போட்டு கொடுங்க. என்று சொன்னா அவங்களுக்கு கண்ட்ரோலா வரைகிற விஷயம் தெரியாது. அதையும் நீங்க எப்படி சொல்ல போறீங்க, வலம் சொல்லியா வரையணும், சரியா? உருவத்தை பெருசா சின்னனா இருக்கிறத நீங்க எப்ப யோசிக்க வேண்டாம். முதல் கட்டத்துல அவங்கள விடிய வட்டமும் வரைவாங்க. அந்த வட்ட பாக்ஸ் பார்கள் அவங்க இப்படி வரைஞ்சாலும் அதுங்களுக்கு ப்ராப்ளம். ஈனா கேள்வியில பாருங்க, போட்டு 3 வட்டம் வரைஞ்சி விடுங்க. அவங்கள இதே நேர வரைய சொல்லி பழக்குங்க. அப்ப என்ன செய்வாங்க, வரைவாங்க. இதுலயும் நீங்க பாக்ஸ் பார் போட வேணும், போட்டு விடுங்க. போட்டுட்டு கொடுங்க, வரைவாங்க. வட்டம் அழகா வட்டமா வராது, அது உங்களுக்கு தெரியும். அதனால பிள்ளைய அதட்டி உருக்கி வேண்டாம் இது அழி கீறு சரியாகுது, இவ்வளவு நாள்ல வட்டம் உனக்கு தெரியாதா, ஒரு வட்ட கூட விளைய தெரியாதான்னு சொல்லி பிள்ளைய நீங்கள் அது இந்த முதல் முயற்சியின் மனத்துல மடிவை ஏற்படுத்தாதீங்க ப்ளீஸ். அதனால என்ன செய்ய போறீங்க, வட்டத்தை விரைஞ்சு விடுங்க. அது சதுரமா தான் இருக்கும், நீள்வட்டமா கூட இருக்கும், அது பிரச்சனை இல்லை. பிள்ளைக்கு வட்டம் ஒன்று வரைய இதுதான் உருவாக்கம்ன்றதான். இப்ப நான் என்ன கேள்வியில என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், பாக்ஸ் பார் வரையக்கூடாது. 6 வட்டங்களை எப்படி சோடியா வரைஞ்சிட்டு கொடுங்க. அவ என்ன செய்யணும், இங்கே எல்லாம் சரியா செஞ்சு நான் தானே என்ற ஒரு எண்ணத்துல சரக்கு வட்டம் வரைஞ்சிருக்கணும். விரைஞ்சிட்டு போக இவைகளுக்கு 4, 5 வட்டம் தான் விரைஞ்சிருக்க முடியும். இங்கே 6வது வட்டம் வரைய முடியாது. அம்மா விரைஞ்சிட்டேன்னு உங்களுக்கு. அப்போ உடனே என்ன செய்யணும்டா, அவை இந்த கரெக்ஷன் முதலாவதா நீங்க அவையில செய்ய போற முதலாவது மிஸ்டேக்கு அவையில திருத்த போறீங்க. கண்டிப்பா 6 வட்டத்தை அதே லைன்ல சில பிள்ளைகள் விரைஞ்சிருப்பாங்க, எல்லா குழந்தையும் விரைஞ்சிருக்க மாட்டாங்க. அவை இந்த ஸ்பீட் ஒர்க்கில் டக்குன்னு விரைஞ்சு அங்கால போயிடுவாங்க. அப்ப நீங்க சொல்லணும், இங்க இந்த வட்டத்துக்கு பதிலாக இது வரைஞ்சிருக்கிறீங்க, ஓகே கடிகாரன். அடுத்ததுக்கு பதிலாக இது வரைஞ்சிருக்கிறீங்க, ஓகே. இதுக்கு பதிலாக இது வரைஞ்சிருக்கிறீங்க, ஓகே. இதுக்கு பதிலாக இது வரைஞ்சிருக்கிறீங்க, ஓகே. இது ரெண்டும் இங்க, இதுல ஒரு வட்டம் இங்க, நீங்க வரியல தானே, இதுல இத்தனை வட்டம் இருக்கு, இதுல இத்தனை வட்டம் இருக்குன்னு இப்படி தொட்டு நீங்க அடையாளப்படுத்தணும். அப்ப அவைகளுக்கு அந்த மிஸ்டேக் புரியும். புரிஞ்சதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்ய போறீங்க, என்ன கேள்வி என்று போட்டுட்டு வட்டத்தை அதே மாதிரி 6 வட்டங்களை வரைஞ்சு பாக்ஸ் பார் போட்டு விடுவீங்க. அப்ப முதலாவது கவனிச்சிதறல் சரி செய்யப்படுகிற இடம் இந்த இடமா தான் இருக்கு. ஊனா கல்வியை பாருங்க, ஊனா கல்வியிலையும் அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வட்டங்கள் வரையப்பட்டிருக்கு. இதுலயும் நீங்க பாக்ஸ் பார் முதலாவதா போட வேண்டாம், அவையில கொடுங்க. இங்க சொன்ன கரெக்ஷனின் படி சில குழந்தை கரெக்டா இதை பிக்கப் பண்ண யோசிக்கும், மற்ற குழந்தை அது தன்னை விளையாட்டு போக்கிலேயே என்ன செய்யும், உடனே சரக்குன்னு வட்டத்தை வரைஞ்சு சொத்திக்கு போடும். இஞ்சி 6 வட்டம் தான் வரைஞ்சிருக்கும், அவையோட வட்டத்தின் அளவில் இது முடிஞ்சிடும், இடம் முடிஞ்சிடும். அப்போ என்ன செய்ய போகிறோம், உடனே என்ன செய்ய போகிறோம், இந்த வட்டத்துக்கு இந்த வட்டம் வரைஞ்ச நீங்கள், இந்த வட்டத்துக்கு இந்த வட்டம் வரைஞ்ச நீங்கள், இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, மிகுதி எங்க 2 கேள்வி ஒன்றை போட போறீங்க. அப்போ அவங்களுக்கு 2வது மிஸ்டேக் அவங்கள புரியும், நாங்கள் எங்கே மிஸ்டேக் விட்டுருக்கிறோம்ன்றது 2வது மிஸ்டேக் அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ அதுக்கு பிறகு ஊனா கேள்வியை போட்டுட்டு அந்த பாக்ஸ் பாரை போட்டு கோப்பியில் இந்த பெரிய கோப்பி ஒன்று வாங்குவோம், அதுதான் பிள்ளைக்கு இலகுவாக இருக்கும். சின்ன வட்டம் சின்ன கோப்பியில் அதுக்கு கண்ட்ரோலாக வரைய தெரியாது, அப்போ பெரிய கோப்பியே யூஸ் பண்ண பழக்குங்க.
அந்த வட்டத்தை வரைஞ்சி விடுங்க. இனி சரியா செய்யும். ஒவ்வொரு வட்டத்துக்கும் தனித்தனி சரி போடுங்க. அவைக்கு சரி கரெக்ஷன் பண்றதுல அவைக்கு சரியான ஒரு ஆசை. எத்தனை சரி எனக்கு விழுந்து கிடக்கிறதோ அவ்வளவு நான் பெர்ஃபெக்டான ஆளுன்றதை அவைக்கு அதுக்குள்ள சொல்லிக் கொடுக்குறேன். ஏனெண்டா பாராட்ட விரும்புகிற குழந்தைகளே தவிர இந்த காலத்துல ஒரு கண்டிப்பை விரும்பாத குழந்தைகள். நீங்க குழந்தைய வின் பண்ண வைக்கணும்னா அவங்கள பாராட்டி கொண்டே இருங்கோ, வின் பண்ணுவாங்க. பாடத்தை நிறைவு செய்வோம், தொடர்ந்து கற்போம். நன்றி. நம் குழந்தைகள் மற்றும் புலம்பெயர் வாழ் குழந்தைகளும் தாய்மொழியாம் தமிழை கற்று பயன்பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணென